ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தரம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டுக்கு காவேரி தண்ணீர் வந்துருச்சு. இதற்கு காரணம் நம்மளுடைய சிஎம் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ரீல்ஸாக போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க டிவிகே நண்பர்கள். காரணம் மழையா அல்லது முதல்வர் விஜயா அப்படின்ற விவாதம் போயிட்டு இருக்கு. ஸோ எப்படி பார்க்குறீங்க? அதான் இவங்க அரசியல் பண்ணுறதை விட, தமிழ் மக்களுக்கு நல்லதை பண்ணுறதை விட, தமிழர்களோட நலனை காக்கிறத விட காமெடி பண்ணுறது தான் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. ஸோ அவங்க அங்கே மழை அதிகமாக பெஞ்சு தண்ணியை தேக்கி வைக்க முடியலன்ற சூழல் ஏற்படும் போது அவங்க தண்ணியை திறந்து விடுறாங்க. அப்படி சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகக்கூடாது. நம்மளோட உரிமை அது. அந்த வர வேண்டிய தண்ணி நம்மளோட உரிமை. ஸோ அவங்க விருப்பப்பட்டு திறந்து விடுறது கிடையாது. எனக்கு வர வேண்டிய தண்ணி என்னவா இருந்தாலும் வந்துக்கிட்டே தான் இருக்கணும். அதை என்ஷூர் பண்ணுறது தான் இங்கே இருக்கக்கூடிய அரசோட வேலை. ஆனால் இவங்க பார்த்தோம்னா கர்நாடகாக்காரன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி தேவைப்படும் போது திறந்து விடலன்னா அங்கே வெள்ளம் வந்துருன்றதுக்காக திறந்து விடுவாங்க. அதையும் கொண்டாடுறதுக்கு இங்கே ஒரு பைத்தியக்கார கூட்டம் இருக்கு. பார்த்தா சில வீடியோஸ்லாம் பார்க்குறேன், காரில் போகிறவங்களெல்லாம் ஸ்டாப் பண்ணி அவங்களுக்கு ஜிலேபி தண்ணிலாம் ஊட்டி விடுறாங்க. அவங்களுக்கு கர்நாடகாவுக்கு போகிற வண்டிக்கெல்லாம் இந்த மாதிரியான சர்க்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் அதெல்லாம் அவங்க ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அங்கே டிகே சிவகுமார் என்ன சொல்றாரு, இங்க பதட்டமான சூழல் இருக்கு, நீங்க வர வேண்டான்றாரு முதல்வர்கிட்ட. இது எவ்வளவு பெரிய அவமானம். இப்ப நீங்க முதல்ல இங்க இருந்து அங்க போறதே தப்பு. ஏன்னா நியாயம் உங்க பக்கத்துல இருக்கு. ஒவ்வொரு தடவையும் அவன் பிரச்சனை கிரியேட் பண்ணா நீங்க இருந்து அங்க போயிட்டு இருப்பீங்களா? ஸோ அப்ப இங்க இருந்து அங்க போறதே பலவீனமான ஒரு மூவ், உங்களோட வீக்னஸை காட்டக்கூடிய ஒரு மூவ் அது. நீங்க இருந்தாலும் இறங்கி என்ன பண்றீங்க, நானே அங்க வரேன்னு சொல்றீங்க. இப்ப நம்ம ஒருத்தர் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கும் நம்ம ஆஃபீஸை தேடி ஒருத்தருக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. நமக்கு ஒருத்தரோட தேவை இருக்குன்னா தான் நம்ம அங்கே போவோம். இல்லை அவருக்கு தான் நம்ம தேவை இருக்குன்னா அவரை தான் இங்கே வர வைப்போம் நம்ம. அப்போ நீங்கள் இங்கேருந்து அங்கே கிளம்பி போகிறதே உங்கள் வீக்னஸ் தான் காட்டுது. அதை நீங்கள் பண்ணுறீங்க, வீக்காக இறங்கி போகிறீங்க. அதுக்கும் அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே பதட்டமான சூழல் இருக்குது, இப்போ வேண்டான்றார். ஸோ ஆக்சுவலாக அவரும் அரசியல்வாதி தான். நீங்கள் இங்கேருந்து அங்கே போகிறீங்கன்னா அரசியல் பண்ணுறதுக்கு தான், ரீல்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு, போஸ்ட்லாம் கொடுக்கறதுக்கு. அதை தாண்டி நீங்க தனியா அவர் கூட பேசி ஒன்றும் காரியம்லாம் சாதிக்க போறது கிடையாது. அதே மாதிரி அவருக்கும் சில அரசியல் கணக்குகள்லாம் இருக்கு. தமிழ்நாட்டுக்காரரோட நான் சேர்ந்து இருக்கிறத அவரு வெளியே காட்டிக்க விரும்பல. தண்ணியை திறந்து விடுறோன்னு சொன்னாலே இவங்க கோச்சிக்கிறாங்க. தண்ணி நமக்கு நிறைய இருக்கா இல்லையான்றதுலாம் அவங்களுக்கு கவலை இல்லை. தண்ணியை தமிழ் மக்களுக்கு திறந்து விட்டாலே அவங்களுக்கு கோவம் வருது. ஸோ தமிழ் மக்களுக்கு தண்ணி போகக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டு முதல்வரோட சேர்ந்து பப்ளிக்கா கொஞ்சம் குழாவுனா அந்த மக்களை கோவப்படுதுன்னு அவருக்கு தெரியுது. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு அரசியலும் இருக்கு. ஸோ அதனால அவர் என்ன சொல்றாரு, ஏன் மக்களை அன்ஹாப்பி ஆக்குற மாதிரியான விஷயங்கள் நான் பண்ண முடியாது. மறைமுகமான பொருள் அதுதான். பொலிட்டிக்கல் அது எனக்கு பேக் ஃபயர் ஆகும். ஸோ என் கிட்ட எல்லாம் நீங்க வர வேண்டாம், இவருங்கிறது நான் போறேன்றாரு. அதே மாதிரிதான் நம்ம ஆளுங்க இப்ப பார்த்தோம்னா கர்நாடகா வண்டிக்கெல்லாம் ஜிலேபி கொடுக்கறது, நம்ம ஆளுங்கள்ல டிவிக்காரங்க தண்ணி எடுத்து வாயில ஊட்டி விடுறது. ஸோ அவங்க இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறாங்கன்றதும் நம்ம எப்படி பார்க்குறோன்றதும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ பாருங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ கேரளாவில் பார்த்தோம்னா முல்லை பெரியார் இஷ்யூ இருக்குது. அங்கேயும் பார்த்தோம்னா அந்த மக்களுக்கு என்ன கோவம்னா, கேட்டால் டேம் வீக்காக இருக்குது, அது இதெல்லாம் ஏகப்பட்ட கதை சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆக்சுவலான பிரச்சனை என்னன்னா, டேம் இருக்கிறது கேரளாவோட டெரிட்டரியில், ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம கவர்மெண்ட். அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. என்னோட ப்ராப்பர்ட்டி, அது என்னோட ப்ராப்பர்ட்டியை நீ என்ன கண்ட்ரோல் பண்ணுறது, அதான் அவங்களுக்கு கோவம். இங்கேயும் கர்நாடகாவில் என்ன சிக்கல்னா, தண்ணி ஆக்சுவலாக பிரச்சனை இல்லை, தண்ணி எனக்கு இல்லை, எனக்கு இங்கே விவசாயம் பண்ண முடியல, அதெல்லாம் வெளியே சொல்றது. ஆக்சுவல் ப்ராப்ளம் என்னன்னா, அந்த தண்ணி என்னோட தண்ணி இங்கேருந்து உருவாகுது. ஆமாம், என் ஸ்டேட்ல இருந்து உருவாகுது. அது எனக்கு சொந்தமான தண்ணி. தமிழ்நாட்டுக்காரனுக்கு நான் ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதான் அங்கே இருக்கக்கூடிய க்ரக்ஸ், ப்ராப்ளமோட க்ரக்ஸ் அதுதான். இதை ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே தயாராக. ஸோ அவங்க அதனால தான் தண்ணி அதிகமாக இருக்கும் போதும் தண்ணியை திறந்து விடுறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அது ஏன் தண்ணி, நான் எதுக்கு உனக்கு கொடுக்கணும், நான் தண்ணியை கொடுக்கணுமா கொடுக்கூடாதான நான் முடிவு பண்ணணும், சுப்ரீம் கோர்ட் முடிவு பண்ணக்கூடாது அப்படின்றது அவங்களோட ஆட்டிடியூடாக இருக்கு. தமிழ் மக்களுக்கு இந்த புரிதலே கிடையாது. இப்போ கேரளாக்காரன் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்காம பாருங்க. ஆக்சுவலாக நீங்கள் அங்கே போய் பேசுனீங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இதுதான். அது ஏன் டெரிட்டரியில் இருக்கு, நீ எப்படி இந்த அணையை கண்ட்ரோல் பண்ணுவ,
அந்த அணை எப்படி வான் கண்ட்ரோல் கீழே வரும்? அதுதான் அவங்களோட பிரச்சனையே. ஸோ அவங்க அதை உரிமை சார்ந்த பிரச்சனையா பேசுறாங்க. ஆனா வெளியே கொண்டு வரும்போது இந்தியா லெவல்ல அதை ரைஸ் பண்ணும்போது அப்படி பேச முடியாது. அப்ப இல்ல டேம் ரொம்ப வீக்கா இருக்கு, எங்களோட சேஃப்டியே அங்க பெரிய பாதிப்புக்குள்ளாகுது, டேம் மட்டும் உடஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், டேம்லாம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதுதான் அங்க சிக்கல். இங்க உரிமைகள் பத்தின எந்த புரிதலும் இல்லாத ஒரு மக்கள்லாம் நம்ம தான். இப்படி நம்மளை முட்டாளா வச்சுக்கிறது பார்த்தோன்னா இந்த மாதிரியான அரசியல்வாதிகள். இப்ப இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களால தாவேக்க அரசால ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கன்வீன் பண்ண முடியல, அதுக்கு பயப்படுறாங்க. கர்நாடகாவில் அவங்க கூட்டிட்டாங்க நேற்று. ஆமா, கர்நாடகாவில் எல்லாரும் சிங்கிள் வாய்ஸ்ல இருக்காங்க. இப்ப நீங்க ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கன்வீன் பண்ணி மற்ற கட்சிகள் அதுல கலந்துக்காம புறக்கணிக்கிறாங்கன்னா வேற, எல்லாரும் ரெடியா இருக்காங்க, வைங்க நாங்க சப்போர்ட்டுக்கு வரோன்றாங்க. இவங்களுக்கு வைக்க முடியல. ஒரு ஈகோ. ஆமா, ஈகோலாம் இல்ல. என்ன ஈகோ? இங்க இருந்து அங்க போதிருது இல்ல, அப்ப எங்க போச்சு ஈகோ? அவன் தண்ணியை கொடுக்க மாட்டேன்றான், நீங்க உடனே இங்க இருந்து ஓடி அங்க போறீங்க. வேற என்ன காரணமா இருக்கு? வேற என்ன காரணம்னா பயம்தான். உங்களுக்கு கர்நாடகாவை எதிர்த்து பேச முடியல, பிஜேபி எதிர்த்து பேச முடியல, உங்க கையில எந்த ஆப்ஷன்ஸும் இல்லை, உங்களால மக்கள்கிட்டையும் போக முடியாது, உங்களுக்கு எதுவும் பண்ண முடியாது, உங்ககிட்ட எந்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த்தும் கிடையாது. அதான் உண்மை. சும்மா உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் நடிகர்களுக்காக ஓட்டு போட்டாங்க. இவங்கெல்லாம் ஓட்டு போட்டவங்க வந்து பெரிய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸுக்கெல்லாம் ரெடியான ஆட்கள் கிடையாது, அரசியல் புரிதல் உள்ளவர்களும் கிடையாது, அரசியல் மயப்பட்டவர்களும் கிடையாது மெஜாரிட்டி. இந்த சூழலுக்கு தமிழ்நாடு கொண்டு வந்தது திராவிட கட்சிகள். ஆனா இன்னைக்கு மோசமான சூழல்ல தமிழ்நாடு இருக்கு. அப்ப இவங்களால இப்ப ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் கன்வீன் பண்ணியாச்சுன்னா விஜய் அவர்கள் எக்ஸ்போஸ் ஆவார், தாவேக்க எக்ஸ்போஸ் ஆகும். அதனாலதான் இவங்க ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கன்வீன் பண்றதுல இவங்களுக்கு சிக்கல் இருக்கு. ஸோ இப்ப தாவேக்கா என்ன அப்ரோச் எடுக்கிறாங்க? ஒன் மேன் ஆர்மி. விஜய் அவர்கள் சிங்கிள் ஹேண்டடா எல்லாம் பார்த்துப்பார், எந்த ஆதரவும் வேண்டாம், எந்த ஆதரவும் தேவையில்லை. ஒன் மேன் ஆர்மி தான். நான் ஸ்ட்ரைட்டா அங்க போவேன், நான் டிகே சிவகுமார் அவர்களை மீட் பண்ணுவேன், நான் போட்டோ ஷூட்லாம் எடுத்துப்பேன், எல்லாம் நான் பார்த்துப்பேன். அவங்களுக்கும் தெரியும் நீங்க இங்க வந்து போட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டு போவீங்க, நீங்க சினிமாக்காரர், நான் சினிமாக்காரர் இல்லை, போட்டோல நீங்க நல்லா இருப்பீங்க, ரீல்ஸ்லாம் எடுத்துட்டு போவீங்க, எதுக்கு நான் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கணும்? அவர் இல்லை, கொடுக்க முடியாது, கிளம்புங்கன்ட்டார். இது எவ்வளவு பெரிய அவமானங்க, ஆக்சுவலா அவமானங்க, வராதீங்கன்றார். ஆமா. அப்போ அவங்க கிரியேட் பண்ற இமேஜ் என்னன்னா, இங்க அவ்வளவு பதட்டமான சூழல் இருக்குங்க, இங்க தமிழ்நாட்டோட சிஎம் கூட எங்களால கரெக்டா பத்திரமா பார்த்துக்க முடியல, அந்த அளவுக்கு மோசமான சூழல் இருக்குன்னு அவர் உலகத்துக்கு சொல்றாரு அவர். ஆனா இங்க நம்ம அரசியல்வாதிகள் எப்படி பண்றாங்க? ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கன்வீன் பண்ண கூட இவங்களால முடியல. அவங்க ஸ்டேட்லயே பரபரப்பான சூழல் இருக்குன்ற அளவு கொண்டு போயிட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கன்வீன் பண்ணணும், ரெண்டாவது ஒரு ஜாயிண்ட் ரெசல்யூஷனை வெளியிடணும். அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்குல்ல. விஜய் அவர்கள் தனி மனிதரா பிஎம்முக்கு அனுப்புற மெயிலுக்கு இருக்கக்கூடிய வெயிட்டேஜ் அதிகமா, ஆல் பார்ட்டி மீட்டிங் கன்வீன் பண்ணி ஒரு ரெசல்யூஷனா பாஸ் பண்ணி நீங்க ஒரு கடிதம் எழுதுறதுக்கு வேல்யூ அதிகமா. அப்ப தமிழ்நாட்டில் கூடிய எல்லா கட்சியோட வெயிட்டேஜும் அது கிடைக்கும். அப்ப நீங்க தனியா அனுப்புற மெயிலை விட, லெட்டரை விட இதுக்கு அதிகமான வேல்யூ உண்டு. பட் இருந்தாலும் உங்களுக்கு உங்களோட இமேஜ் தான் முக்கியம். உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல அப்படின்றதுக்காக, நீங்க பலவீனமா இருக்கீங்கன்றதுக்காக ஆல் பார்ட்டி மீட்டிங்கும் நீங்க கன்வீன் பண்ண மாட்டீங்க. ஆனால் முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தமிழ் மக்களுக்கு நம்மளோட உரிமைகள் என்னன்னு புரியணும். அவங்க எவ்வளவு கவனமா இருக்காங்க பாருங்க. என்னோட ரிசோர்ஸ் நான் உன்னோட ஷேர் பண்ண மாட்டேன். இப்போ எனக்கு ஆக்சுவலாக டிவிக்கே ஒரு விஷயம் நம்ம பாராட்டணும். இப்போ கருங்கல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டேட்ஸ்க்கு அனுப்புறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு 3 months பேன் நினைக்கிறேன் இல்லையா? 3 months பேன், அது நல்ல ஒரு விஷயம். கேரளாக்காரங்க அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பில் பண்றதுக்கு இங்க இருக்கிற கருங்கல்ல தான் யூஸ் பண்ணுவாங்களாம். ஏன் அங்க எடுக்க மாட்டாங்களா? அவங்க ரிசோர்ஸ் முக்கியம். அவங்க ரிசோர்ஸ் முக்கியம். என்வாரன்மெண்ட் பாதிக்குமா? அவங்க என்வாரன்மெண்ட் பாதிக்குமா, அதனால இங்கிருந்து எடுப்பாங்களாம். அப்போ தமிழ்நாட்டில் நமக்கெல்லாம் நம்மலாம் மனிதர்கள் கிடையாது, நமக்கு நம்ம என்வாரன்மெண்ட் முக்கியம் கிடையாது. இதுதான் கர்நாடகாக்கும். அப்போ இப்போ ஒரு 3 month இந்த பேன் இருக்கு பாருங்க, இது முக்கியமான விஷயம். அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கருங்கலெல்லாம் எடுத்துட்டு லாரி போகுது இல்லை, அந்த லாரி போச்சுன்னா ரோட்ஸ்லாம் ரொம்ப மோசமாக டேமேஜ் ஆகும். ஸோ நீ வந்து இங்கே என் ஊரில் இருக்க ரிசோர்ஸ் எடுத்துகிட்டு போக, ஒன்று என் என்வாரன்மெண்ட்டுக்கு டேமேஜ் ஏற்படுது, ரெண்டாவது எனக்கு பெரிய லெவலில் நஷ்டமும் ஏற்படுது. ஆனால் இதை பற்றின எந்த புரிதலுமே நம்ம மக்களுக்கு கிடையாது. இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த 3 months பேன் ஓகே, ஆனால் அதுக்கு நீங்கள் மக்கள்கிட்டே அதை சாலிடாக கொண்டு போயிருந்துருக்கணும். இங்கே பாருங்க, அவங்க நம்ம ஸ்டேட்லேருந்து ரெகுலராக எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க, நம்ம ரிசோர்ஸ்லாம் மோசமாக டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. இந்த லூட் இருக்குல்ல,
இதை டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் அலோவ் பண்ணாங்க, நாங்க வந்து இதை ஸ்டாப் பண்ணியிருக்கோம் அப்படின்றத தைரியமா பேசியிருக்கணும். இப்ப நிர்மல்குமார் பேசிட்டு இருக்காரு பாருங்க, டிகே சிவகுமார் அவர்களுக்கும் ஸ்டாலின் ஃபேமிலி அவங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு பேசிட்டு அந்த கான்ஸ்பிரசி தியரி எல்லாம் பேசுறதை விட்டுக்கிட்டு இது எக்ஸ்போஸ் பண்ணிருக்கணும். ஆனா இது ஏன் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன்னா, நாளைக்கு திரும்ப நீங்க ரிவர்ஸ் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு 3 மாசம் கழிச்சு. ஆனா நீங்க சாலிடா எக்ஸ்போஸ் பண்ணி இதை ஒரு பொலிட்டிக்கல் மூவா கொண்டு போனீங்கன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இது ஆக்சுவலா ஒரு அச்சீவ்மெண்ட். இப்ப பார்த்தா கேரளாக்காரன் பம்பறான், அவங்களுக்கு இப்ப முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இப்ப தடைப்படுது. எதுக்கு அவங்களுக்கு? அவங்க முல்லை பெரியார் அணையை நம்ம கண்ட்ரோல் பண்றது அவங்களுக்கு அவ்வளவு கோவம் வருது. இங்கிருந்து தண்ணியை நம்ம கொடுக்கறதுக்கு அவ்வளவு வருத்தம் அவங்களுக்கு இருக்கு. ஆனா இங்கிருந்து நீங்க நம்ம என்வாரன்மெண்ட்டை, நம்மளோட இயற்கையை சேதப்படுத்தி அவங்களுக்கு எல்லாத்தையும் அனுப்புறீங்க. இப்படிதான் நீங்க பிசினஸ் பண்ணணும். உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்கு, அவங்க கிட்ட ஒரு விஷயம் இருக்கு. அப்ப உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தை லெவரேஜா யூஸ் பண்ணும். அதை கொடுத்தாதான் நான் இதை கொடுப்பேன். அப்படிதான் நீங்க பிசினஸ் பண்ணணும், அப்படிதான் நீங்க நிர்வாகம் பண்ணணும். ஆனா இங்க தமிழ் மக்களை முடிஞ்ச அளவுக்கு முட்டாள்களா வச்சுக்கிறது. இவங்களுக்கு எந்த புரிதலும் இல்லாத அவனுக்கு ஏன் அவ்வளவு புரிதல் இருக்கு? இப்ப பாருங்க, எல்லா இடத்துலயும் போராட்டங்க வெடிக்குது. வாட்டாள் நாகராஜ் வராரு, அங்க எங்க ஏகப்பட்ட போராட்டங்கள். பிஜேபி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, எடியூரப்பா தலைமையில பிஜேபி அங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அது இன்னொரு கதை. ஸோ அப்போ அவனுக்கு அவ்வளோ அவேர்னஸ் இருக்கு. இங்க மக்கள்கிட்டே போறது கிடையாது. எப்ப விஜய் அவர்கள் தனியா போய் முடிக்கிறன்ற ஸ்டாண்ட் எடுக்கிறாரோ அப்பவே மக்கள் இந்த கேம்ல இருந்து இங்க தள்ளியாச்சு. ஃபர்ஸ்ட் நீங்க ஆல் பார்ட்டி மீட்டிங் கன்வீன் பண்ணணும், எல்லா கட்சிக்காரங்களையும் உள்ள கொண்டு வரணும், எல்லாரும் சேர்ந்து மக்கள்கிட்ட போகணும். அடுத்தது அப்படி போனாதான் அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். தமிழ்நாட்டில் கூடிய எல்லா கட்சிகளும் ஆளும் கட்சி பின்னாடி இருக்காங்க, எல்லா கட்சிகள் பின்னாடியும் மக்கள் இருக்காங்க. அங்க அப்படிதானே இருக்கு. எல்லா கட்சிகளும் பாத்தீங்கன்னா ஒன் லைன்ல இருக்காங்க, ஒன் வாய்ஸ்ல செயல்படுறாங்க. இங்க எல்லாரும் ரெடியா இருந்தாலும் யாரு பயப்படுறாங்க? ஓடு ஓடு ஓடுன்னு இவங்க தான் இப்ப ஓடுறாங்க. இதுல இப்ப தண்ணியை திறந்து விட்டாங்கன்னா அது ஒரு வெற்றியா? விஜயினால தான் தண்ணி திறந்து விட்டுருக்காங்க, அவருடைய முன்னெடுப்பு அப்படின்றாங்க. இதுல என்ன முன்னெடுப்பு இருக்கு? மழை பெஞ்சது திறந்து விட்டாங்க. இதுல சில அதிமேதாவிகள்லாம் பார்த்தா இயற்கையின் வெற்றின்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் சொல்றதுக்கு கூச்சம் வேண்டாமா? இயற்கையின் வெற்றின்னு அப்புறம் நீ எதுக்கு இருக்கு அரசியல்வாதியா? மழை பெய்யலன்னா இப்ப எனக்கு தண்ணி வராதா? மழை பெய்யலனாலும் மழை பெஞ்சாலும் என்னோட ஷேர் எனக்கு வந்து ஆகணும். அங்கிருந்து அந்த ஆறு ஸ்டார்ட் ஆகுறதால அது அவங்களோட தண்ணி கிடையாது. இது இன்டர்நேஷனல் சட்டங்களுக்கு எதிரான ஒரு விஷயம். நீங்க பாட்டுக்கு அணையை போட்டு ஸ்டாப்லாம் பண்ணிட முடியாது. இன்னும் இல்லை, பஹல்காம் அட்டாக் நடக்கும் பொழுது, அதன் பிறகு ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது. கரெக்ட். அப்பொழுது வந்து தண்ணியை பாகிஸ்தானுக்கு கொடுக்க முடியாதுன்னு இந்தியாவால் அவ்வளோ போல்டா சொல்ல முடியல. நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அவங்க வந்து இன்டர்நேஷனல் சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ இன்னும் கூட வந்து நம்மளால முழுசா அதை தடுக்க முடியல. பகை நாடுன்னு அறிவிக்கப்பட்ட நாடு பாகிஸ்தான். அந்த நாட்டுக்கு போக வேண்டிய தண்ணியை நம்மளால தடுக்க முடியல. ஆனா ஒரு நாடு, இது கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில் ஒரு நாடா இன்னைக்கு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இவ்வளோ பிரச்சனைகள், தண்ணிகள், இவ்வளோ சட்டம், இவ்வளோ இறுதி தீர்ப்பு, இவ்வளோ ஆணையம் சொல்லுது. ஆனாலுமே வந்து அவங்க தண்ணியை திறக்க மாட்டாங்க, போல்டா இருக்காங்க. ஆனா நம்ம வந்து இறங்கி எல்லாத்துக்கும் இறங்கி போக வேண்டிய ஒரு வீக்கான லீடர் நம்ம கிட்ட இருக்காங்க. கரெக்ட். இவங்க என்ன பண்றது? அங்க போய் சரண்டர் ஆயிடுது. சரண்டர் ஆகுறதால தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வருது இல்ல, அதை டைவர்ட் பண்றேன். தமிழ் மக்களை ஒருங்கிணைய விடாம, தமிழ் மக்களை ஏதாவது காமெடி வேலைகள் பார்த்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு, படத்தை காட்டிக்கிட்டு, இவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கும்போது ஜனநாயகன் படம் போய் பாக்குறாங்க நம்ம ஆளுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க மெட்ரோ போய் ஆய்வு பண்றீங்க. மெட்ரோ நீங்க ஆய்வு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அது ஒண்ணுமே இல்லைங்க, சிம்பிள் போட்டோ ஷூட் எக்ஸசைஸ் மட்டும்தான். இப்ப நம்ம ஆளுங்க வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. நம்ம இந்த ஸ்பாட்ல போட்டோ ஷூட் பண்ணலாமா, அந்த ஸ்பாட்ல போட்டோ ஷூட் பண்ணலாமா. அங்க பாத்தீங்கன்னா ஸ்பெஷலான ஒரு ஸ்டுடியோ இருக்கு. அந்த ஸ்டுடியோவில் நீங்கள் 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா சூப்பராக ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உடனே இப்போ நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணும்போது உடனே ஃபோட்டோ ஷூட்டுக்குன்னு ஒரு இடம் சூஸ் பண்ணுவாங்க. ஈஸியாரில் போய் சூஸ் பண்ணுவாங்க. சில நேரங்கள் பாண்டிச்சேரி போவாங்க, பெங்களூர் போவாங்க. சில நேரம் இப்படிலாம் ஃபோட்டோ ஷூட்டை பிளான் பண்ணி நல்ல ஃபோட்டோ அவுட்புட்டுக்காக இடத்த சூஸ் பண்ணுவாங்க. இங்கேயும் இது ஏறக்குறைய அதே தான். அப்படியே நல்ல ஒரு டாப்பான ஒரு உயரமான ஒரு இடத்துல கையெல்லாம் அப்படி வச்சுக்கிட்டு அப்படி இப்படி பயங்கரமா போஸ்ட்லாம் கொடுத்துக்கிட்டு வேற ஒண்ணுமே இல்லை. இது வெறும் போட்டோ ஷூட் தான், அதை தாண்டி ஒன்றும் கிடையாது. நீங்க அப்படி போறதுக்கு அன்னைக்கு வந்து மெட்ரோ போய் ஆய்வு பண்றீங்க. நீங்க ஆய்வு பண்ணாலும் ஆய்வு பண்ணலனாலும் அது நடக்கதான் போகுது. நீங்க இன்னொரு நாள் கூட அதை பண்ணலாம். அதை விட முக்கியமான விஷயம் ஆல் பார்ட்டி மீட்டிங். ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூட்டிருந்தீங்கன்னா இன்னும் கூட நீங்க மாசா தெரிஞ்சு. ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூப்பிட்டா அவங்க அம்பலப்பட்டு போயிடுவாங்க. ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூப்பிட்டா முதல்ல கன்வீன் பண்ணீங்கன்னா முதல்ல சிக்குவது யாருன்னா பிஜேபியும் காங்கிரஸும் தான். இவங்களுக்கு 2 பேருக்கு எதிராகவும் போக முடியாது.
திமுகவாவது பரவாயில்ல, காங்கிரஸ் பார்ட்டியோட சேர்ந்து இருக்கும் போது பிஜேபிக்கு எதிராக தைரியமா சண்டை போடுவாங்க. இவங்களால பிஜேபியும் எதிர்க்க முடியாது, காங்கிரஸும் எதிர்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கட்சியா இருக்காங்க. பிஜேபி எதிர்த்தா அவ்வளவுதான், அப்புறம் அவங்க பெரம்ப தூக்கிடுவாங்க. காங்கிரஸ் பார்ட்டி எதிர்த்தா கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆகிடும். இவங்களால ரெண்டு பேரையுமே வழிக்கு கொண்டு வர முடியாது. முதல்ல ஆல் பார்ட்டி மீட்டிங் கன்வீன் பண்ணா எல்லா கேள்வியும் காங்கிரஸ் நோக்கி தான் எழும். அது ரிஸ்க். ஆமா, காங்கிரஸ் அங்க சிக்கிடுவாங்க அங்க. சோ இப்ப இங்க தாவேக்கா என்ன பண்றாங்கன்னா காங்கிரஸையும் பாஜகவையும் காப்பாத்துறாங்க. இப்ப பாஜக காரங்களுக்கு நான் கேக்குறேன், இதை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச முடியுதா இங்க இருந்துட்டு? இப்ப தமிழ் கடவுள் முருகன் எல்லாம் பேசும்போது நாங்க உண்மையை பேசுறோம், ஃபேக்சுவல் டேட்டாவை எடுத்து வைக்கிறோம். ஏன் இப்ப டேட்டாவை எடுத்து வைக்க வேண்டியதானே? தமிழர் நலன்னு வரும்போது டேட்டாலாம் எடுத்து வைக்க மாட்டாங்க. ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், தஞ்சாவூர்ல ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஆனா நீங்க ஓவராலா தமிழ்நாடு முழுக்க பெரிய ஆர்ப்பாட்டத்தை நீங்க பண்ணிருக்கணும். தஞ்சாவூர்ல போய் உட்காந்துக்கிட்டு அங்க இன்னைக்கு கூட திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. நம்ம ஒரு நாடு தானே, ஒன் இந்தியா தானே. அப்போ உனக்கு ஏன் ஒன் ஸ்டாண்ட் இல்ல? ஒன் இந்தியான்னு சொல்ல தெரியுது, நம்ம எல்லாம் ஒரே மக்கள்னு சொல்ல தெரியுது, ஆனா ஒரு ஸ்டாண்ட் மட்டும் எடுக்க முடியல. நீட்டுக்கு ஒரே தேர்தல், ஒரே எக்ஸாம், இதெல்லாம் பேச தெரியுது இல்ல. அப்ப ஏன் ஒரு ஸ்டாண்ட் ஏன் பாஜகவால் எடுக்க முடியல? கட்ட முடியாத கூட சொல்லு. ஆமா, கட்ட முடியும், ஏதாவது ஒரு ஸ்டாண்ட். ஆனா நீ எங்க நிக்கிறன்றத கிளியரா நீ எக்ஸ்பிளைன் பண்ணு. ஏன் நான் இதை சொல்றேன்னா, இவங்க 2 ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கல்ல, இவங்க 2 ஸ்டாண்ட் எடுக்கிறதால தமிழ்நாட்டுக்கு லாபம் வந்தா பரவாயில்ல, நான் ஏத்துப்பேன். இவங்க இந்த மாதிரி டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறதால கர்நாடகாவுக்கு தான் லாபம் இருக்கு, எனக்கு நஷ்டம். அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்றது, அங்க நீங்க தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு தண்ணி வந்தாலும் பரவாயில்ல, ஆனா கர்நாடகா சொல்றதா நடக்குது, நான் சொல்றது நடக்க மாட்டேங்குது. அப்ப இங்க உட்காந்து ஏமாத்திட்டு இருக்கீங்க. இப்ப இதே இது தமிழ் கடவுள் முருகன் இஷ்யூக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசுறாங்க. என்னெல்லாமோ நாங்க டேட்டாஸ் எடுப்போம், ஃபேக்ட்ஸ் எடுப்போம், நாங்க உண்மை, இதுதான் ரிசர்ச் மெட்டீரியல், அது இதெல்லாம் பேசுறீங்க. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரும்போது கப்பு சுப்புன்னு இருக்கிறது, நீட் இஷ்யூ வரும்போது கப்பு சுப்புன்னு இருக்கிறது. சோ தமிழ் மக்களோட நலன் பாதிக்கப்படுதுன்னா இவங்களுக்கு கவலை இல்லை. தமிழனுங்க இங்கதான் இருக்கணும்ன்றாங்க. நேஷனல் பார்ட்டிஸோட பார்வை அப்படிதான் இருக்கு. ஸோ அதனால இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, லாஸ்ட் ஒரு 40-50 இயர்ஸா ஸ்லோவா சிஸ்டமேட்டிக்கா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மள கொஞ்சம் கொஞ்சமா பொலிட்டிக்கல் ஆக்கிட்டாங்க. அரசியலை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டு அரசியல் இருந்த இடத்துல சினிமாக்காரனை உட்கார வச்சிருது. இப்ப என்ன ஆயிருச்சு, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து சினிமாவை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாங்க தமிழரோட மைண்டை மழுங்கடிக்க. இப்ப சினிமாக்காரனுங்கெல்லாம் வந்து இவங்களை தூக்கி போட்டாச்சு. இப்ப உனக்கு வேலையே இல்லையே, எல்லாம் என்டர்டைன்மெண்ட் தான். இப்ப நானே பாத்துக்கிறேன், எதுக்கு அரசியல்வாதி? இப்ப இவங்க வந்து அவங்கள பார்த்து சினிமாக்காரன்றாங்க. ஆமா, இவங்க சினிமாவோட தான் ஆட்சியை பிடிச்சாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு 40-50 இயர்ஸா ஸ்லோவா சிஸ்டமேட்டிக்கா தமிழர்களை மொட்டை அடிச்சு முட்டாளாக்கி விட்டுருக்காங்க. இப்ப எங்க வந்து நிக்குது, எனக்கு பொலிட்டிஷியன்ஸே தேவையில்லை, சினிமாக்காரங்களே எல்லாம் பார்த்துப்பாங்க. இப்ப இவங்களை கூட்டு உட்கார வச்சதுக்கு அப்புறம் டோட்டல் சரண்டர் அங்க போய். மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் சொல்றாரு, ராகுல் காந்தி அவர்கள் வந்த நேரம் காவிரியில தண்ணி வந்துருச்சு அப்படின்னு. அதான் பத்திரிகையாளர் ஒருத்தர் கேட்டார், அப்போ 3 வாரத்துக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் வர சொல்ல வேண்டியதானே, அப்போ தண்ணி வந்துச்சா வரலையான்னு நம்ம பார்த்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு என்ன ஸ்டாண்டுன்னு சொல்லாம இப்படி ஏதாவது போட்டு குழப்ப வேண்டியிருக்கு. ராகுல் காந்தி வந்த நேரமா தண்ணி வந்துருச்சான். இந்தியாவில தேசிய கட்சிகள் ஒன்று கிடையவே கிடையாது. இவங்க தான் பிரிவினைவாதிகள். இவங்கனால ஒரு ஸ்டாண்டே எடுக்க முடியலன்னா அப்புறம் இவங்க எல்லாம் என்ன தேசப்பற்றாளர்கள்? நம்ம ஒரு நாடு, ஒரு ஸ்டாண்டு, ஒரு பார்ட்டி, அது கூட முடியலையே. ஈவன் லெஃப்ட் கூட பார்த்தா ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதில் நேஷனல் பார்ட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட்டாக நழுவு தான் செய்கிறாங்க. நான் அதெல்லாம் என்ன சொல்றேன், இந்த நேஷனல் பார்ட்டிஸ் தமிழ்நாட்டில் ஒரு வேலையும் கிடையாது. இந்த நேஷனல் பார்ட்டிஸ் எல்லாருமே தெரிந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க, தெரிந்து பச்சையா மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி வந்த நேரம் தண்ணி இங்க வருதுன்னா எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் அப்படி பேச. நீங்க உங்க கட்சியோட வேலை அது, உங்க கட்சியால தான் எங்களுக்கு தண்ணி வர மாட்டேங்குது. கர்நாடகாவில் உட்காந்துட்டு உங்க கட்சியோட கவர்மெண்ட் தான் அங்கே நடந்துட்டு இருக்கு. ஆனா இங்க உட்காந்து நீங்க என்ன பேசுறீங்க, ராகுல் காந்தி வந்த நேரம்ன்றீங்க. ஏன் ராகுல் காந்திக்கு அரசியல் தெரியாதா என்ன? கர்நாடகாவில் ஒரு ஸ்டாண்டு, தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டாண்டு தான் உங்களோட அரசியலா? ஒரு ஸ்டாண்ட் ராகுல் காந்தி எடுக்க முடியாது. அதை பண்றதுக்கு இவங்களுக்கு முடியல, ஒரு ஸ்டாண்டுக்கும் எடுக்க முடியல. இப்ப ஒரு ஸ்டாண்டு எடுத்து அதுல வீக்கா இருந்தா பரவாயில்ல. இப்ப என்ன, இப்ப எனக்கு கர்நாடகா தாங்க முக்கியம். ப்ராக்டிக்கலா பார்ப்போம், காங்கிரஸுக்கு தமிழ்நாடு முக்கியமா கர்நாடகா முக்கியமா? கர்நாடகா தான் முக்கியம். ஆனா ஒரு ஸ்டாண்ட் எடுத்துடுறோம். காங்கிரஸ் பார்ட்டியோட ஸ்டாண்ட் என்னன்னா, கர்நாடகா தண்ணி கொடுக்க தேவையில்லை, தமிழ்நாட்டில் அடங்கி வாசிங்க, ரைட்டு, பிரச்சனை வரும்போது பேசாம சைலண்டா உட்காந்துக்குவேன். ஆனா இந்த பேச்சும் பேசுவோம், 2 ஸ்டாண்டும் எடுப்போம். அப்ப இவங்கெல்லாம் தமிழ் மக்களை எவ்வளவு முட்டாள்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கதையை கர்நாடகாவில் போய் சொல்ல முடியுமா? ஸோ என்னடா இவங்க சொல்ற கதை எல்லாமே கரெக்டு தான். ஆனா எண்ட் ஆஃப் த டே என் பேக்கெட்ல இருந்து காசு போயிட்டு இருக்கு. கடைசியில் எல்லா இடத்துலையும் என்ன முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இழப்புகள் ஏற்பட்டு. இதுக்கு ஒரே விஷயம் என்னன்னா,
தமிழ் மக்களால் இன்னும் எவ்வளவு இழப்புகளை ஃபேஸ் பண்ண முடியுன்றது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் அங்கே தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சைட்லேருந்தும் தமிழ் மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. இவங்கனால இன்னும் எவ்வளவு தூரம் இவங்களை ஏமாத்தலாம், அந்த லிமிட் எவ்வளோ தூரம். ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஏமாற முடியாது, இல்லை கையில் இருக்கிறது தான் நம்ம விட்டு இருக்க முடியும். அந்த லிமிட் வரும்போது ஏதாவது ஒன்று நடக்கும்னு நான் தமிழ்நாட்டில் நம்புகிறேன். இவங்கெல்லாம் ஒரு சொல்யூஷனும் கிடையாதுங்க. இப்போ எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, தாவேக்கா பவருக்கு வந்தப்போ பார்த்தா சோஷியல் மீடியாலலாம் அவங்கள பற்றின நியூஸ்லாம் வருதுன்னா பயங்கரமாக ஸ்ப்ரெட் எல்லாம் பண்ணுவாங்க. 20,000-30,000 லைக்ஸ் எல்லாம் வரும். ஃபேஸ்புக்கிலலாம் நான் பார்க்கும்போது, நான் சொல்கிறது மெயின் ஸ்ட்ரீம் டிவிஸோட ஃபேஸ்புக் பேஜ்லலாம். இப்போ இந்த மேகதாது பிரச்சனை வந்ததுக்கப்புறம் எல்லாம் பார்த்தா சிரிக்கிறாங்க. அந்த ஸ்மைலி தான் பார்த்தா எல்லாமே டாப்ல இருக்கு. அது காரணம் இப்போ நிர்மல்குமார் அவர்கள்லாம் பேசுறது வந்து அபத்தமா இருக்கு. ஒரு மினிஸ்டர் மாதிரி அவர் பேச மாட்டேங்கிறார். சிஎம் சொன்னா அந்த சிஎம் கேட்க மாட்டாராம். ஆமா, ஆனா ஸ்டாலின் சொன்னா அந்த சிஎம் கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை வந்து அவர் கொடுக்க முடியுது. கேட்கட்டும், ஸ்டாலின் அவர்கள் சொல்றதே அவர் கேட்கட்டும். ஆனா நீங்க சொல்யூஷன் கொடுப்பீங்களா மாட்டீங்களா? முடியாதுன்னா கிளம்புங்க, இங்க இருக்காது. இருக்கட்டும், நீங்க சொன்னது உண்மையா கூட இருக்கட்டுமே. ஸ்டாலின் அவர்கள் சொல் பேச்சதான் சிவகுமார் கேட்பாருன்னே வச்சுப்போம். அப்படி கேட்கிறாருன்னா முதல்ல நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அப்படி உங்க பேச்சை கேட்காம ஸ்டாலின் அவர்கள் பேச்சை கேட்கக்கூடிய காங்கிரஸ் பார்ட்டிக்கு முதல்ல என்ன பண்ணும்? முதல்ல காங்கிரஸ் பார்ட்டி தண்டிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த வேலையை செய்யறதுக்கு காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? நீங்க அந்த சிஎம் மீறி செயல்படணும். நீங்க சொல்றீங்களே திமுக பேச்சை கேட்டு செயல்படக்கூடிய அந்த டிகே சிவகுமார் அவர்களை மீறி நீங்க செயல்படணும். அவர் அழுத்தம் போடுறாரு பாருங்க தமிழ்நாட்டு மேலேயும் அழுத்தம் போடுறாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே அழுத்தம் போடுறாரு. ஆல் பார்ட்டி மீட்டிங் கன்வீன் பண்றாரு. ஏதாவது நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா இங்க சிச்சுவேஷன் சரியில்லைங்க, மக்கள் எல்லாம் கோவமா இருக்காங்க, ஃபுல்லா போராட்டம் நடக்குது அப்படின்றாரு. வராதீங்கன்றாரு. ஆமா, உங்களை கூட என்னால டீல் பண்ண முடியாதுன்றாரு. ஆணையம் சொல்லுது தண்ணியை திறந்து விடுங்க, டிஎம்சி திறந்து விடுங்கன்னு. டக்குன்னு எல்லாம் கிரவுண்டுக்கு வராங்க போராட, அதை எதிர்த்து எல்லாம் போராட வராங்க. திறக்க முடியாது. ஆமா, அப்ப நீங்க அதை விட இன்னும் அதிகமான அழுத்தம் போடணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க? இருக்க அழுத்தங்கள் ஃபுல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்றாங்க. ரிலாக்ஸ் பண்ணிட்டு நான் இண்டிவிஜுவலா போய் பார்த்துட்டு வரேன்றாங்க. இது இண்டிவிஜுவல் பிரச்சனை கிடையாது. நீங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கான. ஆமா, கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் பார்த்தோம்னா இண்டிவிஜுவலா போய் எல்லாத்தையும் டீல் பண்றீங்க. பிரைவேட்டா, அது பிரைவேட் அஃபேர் கிடையாது, அது ஒரு சோசியல் இஷ்யூ. நீங்க பெரிய ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்திருக்கீங்க. ஸோ எங்கெல்லாம் இவங்க வீக்கா இருக்காங்களோ அதெல்லாம் பிரைவேட்டா போய் முடிச்சுட்டு வருது. ஃபோட்டோ ஷூட்டுக்கு மட்டும் பார்த்தா பயங்கரமான ஃபோட்டோ ஷூட் அது இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால இப்போ நான் பார்க்கும்போது மீடியாவில் எனக்கு அந்த இதை ஃபீல் பண்ண முடியுது. நிர்மல்குமார் அவர்களோட ஸ்பீச்சை நீங்களே எடுங்க. ஃபேஸ்புக்கில் நிர்மல்குமார் அவர்களோட கிளிப்பிங்ஸை எல்லா சேனல்ஸ்லையும் போட்டிருக்காங்க. எல்லா சேனல்ஸ்லையுமே மோஸ்ட்லி சிரிச்சு வச்சிருக்காங்க அதுக்கு ஃபேஸ்புக் பேஜில். இதை நான் செக் பண்ணேன். ஏன்னா அவரோட பேச்சு அவ்வளோ அபத்தமாக இருக்கு. ஒன்று, மினிஸ்டர் அப்படின்ற பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஃபேக்சுவலாக பேசணும். காங்கிரஸ் பார்ட்டி பேச்சை கேட்க மாட்டாரு, ஸ்டாலின் அவர்கள் பேச்சை தான் கேட்பாருன்னு நீங்க சொல்றீங்கன்னா அது ஃபேக்சுவலா வெரிஃபைடா ஏதோ ஒரு பேக்கிங் இருக்கணும். ஒன்று, ஃபேக்சுவலா நீங்க பாட்டு அடிச்சு விட்றீங்கன்றது ஒன்று. ரெண்டாவது, நீங்க செய்ய வேண்டிய வேலையை சரியா செய்யலையே. உங்களால எதுவுமே பண்ண முடியலையே. ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூட கன்வீன் பண்ண முடியலையே. உங்களால ஒண்ணுமே பண்ண முடியலன்ற பட்சத்துல இவ்வளவு பேச்சு எதுக்கு? அதுக்குதான் எல்லாம் சிரிக்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியல, அதனால எல்லாம் சிரிக்கிறாங்க. கரெக்ட் தான். இப்போ வந்து விஜய் அவர்கள் அங்க வர வேணாம்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ அவர் போக முடியாது. மழை பெய்யல அப்படின்னா தண்ணியும் வந்திருக்காது. ஏன்னா ஆணையம் சொல்லி அவங்க திறக்க முடியாது, நாங்க சுப்ரீம் கோர்ட்ல பாத்துக்கிறோம் அப்படின்றாங்க அவங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒருவேளை இன்னைக்கு மழை பெய்யல அப்படின்னா தண்ணி வந்திருக்குமா இன்னைக்கு காவேரியில? உங்களால பெற்று கொடுத்துருக்க முடியுமா அப்படின்னு. மழை பெய்யும் போதும் அங்க தண்ணி அதிகப்படியா இருக்கும் போதும் அவங்க கொடுக்கக்கூடாதுன்றாங்க. அவங்கள பொறுத்தளவுல எனக்கு சர்ப்ளஸா இருந்தாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டுக்கு தண்ணி போகக்கூடாது. அப்புறம் டிகே சிவகுமார் என்ன சொல்றாரு? நம்ம தண்ணியை திறந்து விடலைன்னா பெரிய அசம்பாவிதம் ஏற்பட்டுரும், வெள்ளம் வந்துடும் சொல்லி கன்வின்ஸ் பண்றாரு. அவர் மக்களை கன்வின்ஸ் பண்றாரு. ஸோ அவங்க ஸ்டாண்ட்ல கரெக்டா இருக்காங்க. ஏன் ரிசோர்ஸை நான் அவங்க கிட்ட ஷேர் பண்ணவே மாட்டேன். தமிழ்நாட்டுக்காரனுக்கு தண்ணி கிடையாது. தமிழ்நாட்டுக்காரனுக்கு என் ஊர்ல பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனும் கிடையாது. கேரளால, கர்நாடகால, ஆந்திராலாம் இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க உங்களுக்கு தெரியும், கர்நாடகால போய் நம்ம எம்எல்ஏ எல்லாம் ஆயிட முடியாது. ஆனா அவ்வளவு எண்ணிக்கையில இருக்கு, கிட்டத்தட்ட 1 கோடி பேர். நிறைய தொகுதிகளில் நம்ம மெஜாரிட்டியா இருக்கும். ஒரு எம்எல்ஏ இல்லை, ஒரு எம்எல்ஏ கிடையாது. உங்களை ஒரு வேட்பாளராக கூட யாருமே போட மாட்டாங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவுல தமிழ் மக்களை எப்படி பார்க்குறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க தமிழ் மக்களை இந்தியர்களாவோ, ஃப்ரெண்ட்ஸாவோ, நண்பர்களாவோ அவங்க பார்க்கல. அவங்க ஒரு எனிமி மாதிரி தான் பார்க்குறாங்க. இப்போ இந்த தண்ணி பிரச்சனை மட்டும் கிடையாது. அதான் நான் சொன்ன மாதிரி என்னோட ரிசோர்ஸ் இது, நான் வேற யாரோடையும் ஷேர் பண்ண முடியாது. கேரளாலையும் இந்த ஆட்டிடியூட் உண்டு.
அப்போ நமக்கு நம்மளோட உரிமைகள் என்னன்ற புரிதல் நமக்கு வேணும். அந்த புரிதல் நமக்கு இருந்தாதான் இப்படிதான் பொருளாதாரங்கள்லாம் இன்ட்ராக்ட் பண்ணும். நாடுகளாக இருக்கலாம், ஸ்டேட்ஸாக இருக்கலாம், இப்படிதான் இன்ட்ராக்ட் பண்ணும். உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா நீ எனக்கு இன்னொரு விஷயம் செஞ்சு கொடுக்கணும். உடனே நான் எதையும் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டேன். இவ்வளோ நாள் நம்ம கருங்கல் அனுப்பிட்டு இருந்தாலும் ஃப்ரீயாக கொடுத்த கதை தான். கவர்மெண்ட்டுக்கும் டேக்ஸ் ரெவன்யூ ஒன்றும் பெருசாக வராது அதுல இருந்து. ஏன்னா இந்த மாஃபியா கும்பல் மாஃபியா கும்பல் தான் எடுக்கும். கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெவன்யூ வராது. எல்லாம் இந்த இல்லீகல் குவாரிஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவங்க பாட்டு அனுப்பி விடுறது. எது இல்லீகல் குவாரிஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்புறதால யாருக்கு லாபம்? அவங்களுக்கு லாபம். நம்ம டாக்ஸ் ரெவன்யூ போச்சு, நம்மளோட இயற்கை போச்சு, நம்மளோட ரோட்ஸ் டேமேஜ் ஆகுது. அப்புறம் இங்க இருக்கக்கூடிய கரப்டா பொலிட்டிஷியன்ஸ் கையில ஏகப்பட்ட பணம். ஸோ அப்போ என்ன டெக்னிக்கலா பண்றாங்கன்னா நம்மளோட ஸ்டேட் அடகு வைக்கிறாங்க. அப்படியே என்டிகே மட்டும் இந்த இஷ்யூவை கொஞ்சம் ஓரளவுக்கு பேசினாங்க. மற்றபடி எந்த கட்சிகளும் இதை பத்தி பேசுறது இல்லை. இன்னைக்கு தாவேகா இதை செஞ்சிருக்காங்க. ஆனா இதை தான் நீங்க பெருமையா பேசணும். நாங்க ஸ்டாப் பண்ணிட்டோம் பாருங்கன்றத பெருமையா பேசணும். ஆனா நீங்க அதை பேச மாட்டேங்கிறீங்க. நீங்க பேசாம சைலண்டா ஒரு 3 months பேன் போட்டிருக்கீங்க. ஆனா அதை பத்தி பெருசா அக்ரெசிவா எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க. ஏன்னா பேசினாதான் மக்கள்கிட்ட இந்த விஷயம் போய் சேரும். நீங்க பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கக்கூடாதுன்னு பேசினாலதான் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு. இன்னைக்கு அதனாலதான் மக்கள் உங்ககிட்ட திரும்ப வந்து கேட்கறாங்க. அதே மாதிரி இதை பத்தி நல்லா பேசுங்க. நீங்க அப்படி பேசுனீங்கன்னா நாளைக்கு நீங்களே ரிவர்ஸ் போக முடியாது. அது ரொம்ப அவசியம். ஆனா இதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. நிர்மல்குமார் அவர்கள் இப்படிலாம் பேசுறதுக்கு இதை பத்தி நிறைய பேசலாம். நாளைக்கு சொல்லணும் இந்த மாதிரி நிறைய லெவரேஜ் நம்ம கிட்ட இருக்குங்க. இப்ப இந்த கருங்கல் விஷயம் பார்த்தோம்ல, இந்த மாதிரி ஏகப்பட்ட லெவரேஜ் நம்ம கிட்ட இருக்கு. அவங்க நிறைய இடங்கள்ல நம்மளை சார்ந்துதான் இருக்காங்க. எனக்கு தண்ணி வரலன்னா நான் வேற இடத்துல கை வைப்பேன் அப்படின்றத சாலிடா சொல்லணும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, முல்லை பெரியார் பிரச்சனை வரும்போது தமிழ்நாட்டில இருந்து போகக்கூடிய நிறைய பொருட்களை நம்ம ஸ்டாப் பண்ணோம். அது அவங்களுக்கு அங்க பயங்கரமா விலையேற்றத்தை ஏற்படுத்திச்சாங்க. இன்ஃப்ளேஷன் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆச்சு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம். ஆனா எதையுமே பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு இது அப்படியே சாஃப்டா கொண்டு போயிடணும். நீட்டும் தப்பியும் அப்படிதான், எதையும் பேசவே மாட்டோம். சைலண்டா அதை எப்படி சீக்கிரமா கடந்து போக முடியுமோ அப்படி கடந்து போயிடுவோம். ரீல்ஸ் தான் நம்ம நோக்கம், ஃபுல் ஃபோக்கஸ் அங்கே தான் இருக்கணும். இதுல கேட்டா சொல்றாங்க இந்த இஷ்யூவெல்லாம் பேசி நீங்க ஜனநாயகன் படத்தை டைவர்ட் பண்றீங்க. ஏய், அவங்கள பொறுத்த ஜனநாயகன் படம் தான் முக்கியம், அதுதான் இஷ்யூ. ஆமா, இதெல்லாம் யூஸ் பண்ணி அதை டைவர்ட் பண்றாங்களாம். ஓகே, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாடு வந்திருந்தாரு. அப்போ பிரஸ்ல வந்து அவர் சொல்றாரு, சில எட்டப்பர்கள்லாம் வந்து டீலிமிட்டேஷனை ஆதரிக்கிற ஒரு இடத்துக்கு நகர்ந்துருக்காங்க அப்படின்றாரு. அவர் வந்து மறைமுகமாக திமுகவை தான் எட்டப்பர்கள் அப்படின்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு அவங்க பதிலடி கொடுக்குறாங்க. முடிஞ்சா தில்லு இருந்தா நீங்க காவேரி இஷ்யூ பத்தி பேசுங்க, தண்ணி வரணுமா வரக்கூடாதா, அணை கட்டணமா கட்டக்கூடாதா, ராகுல் காந்தி ஸ்டாண்ட் என்ன அதை சொல்லுங்க, நீங்க கெட்டப்பறம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க உடனே ரிப்ளை பண்றாங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க இந்த சண்டை, திமுக காங்கிரஸ் சண்டை? அதான் இப்ப ரெண்டு தெய்வங்களும் பார்த்தா மாறி மாறி உண்மைகளை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸும் உண்மையை பேசுறாங்க, திமுகவும் உண்மையை பேசுறாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த ரெண்டு நல்லவர்களும் சேர்ந்து கூட்டணியில் இருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? இருந்தாங்கன்னா இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து இருந்தா என்ன ஆயிருக்கும்? அன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து இருக்கும் போது வசதியா நிறைய விஷயத்த அமைதியா முடிச்சு தள்ளிட்டாங்க. நீங்க பேச மாட்டாங்க, நீங்க சைலண்டா இருந்திருப்பாங்க. ஆமா, 2 பேரும் சேர்ந்து காவிரி இஷ்யூவும் பேச மாட்டாங்க, டீலிமிட்டேஷன் இஷ்யூவும் பேச மாட்டாங்க. இவங்களுக்கு அவங்க முட்டு கொடுப்பாங்க, அவங்களுக்கு இவங்க முட்டு கொடுப்பாங்க. சைலண்டா எல்லாத்தையுமே முடிச்சு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு 2 பேரும் ஆப்போசிட் கேம்ப்ல இருக்கிறதால இவங்க பண்ற கேடித்தனத்தை இவங்க எக்ஸ்போஸ் பண்றாங்க, அவங்க பண்ற கேடித்தனத்தை இவங்க எக்ஸ்போஸ் பண்றாங்க. ராகுல் சொல்றாரு டீலிமிட்டேஷனை ஆதரிக்க போதா திமுக, அவர் சொல்ற மாதிரி மறைமுகமா சொல்றாரு எட்டப்பர்கள்னு. அப்போ அது நடக்க போதா, எப்படி பாக்குறீங்க? இப்போ டீலிமிட்டேஷன்ற வார்த்தையில பிரச்சனை கிடையாது. காங்கிரஸ் பார்ட்டி மாதிரி டீலிமிட்டேஷனை ஊர்ல இருக்கிற எல்லா கட்சியும் எதிர்க்கணும்னு அவசியம் கிடையாது. அதான் நான் கிளியரா சொல்றேன், டீலிமிட்டேஷன் ப்ரோரேட்டா பேசிஸ்ல கொண்டு வரப்படுதுன்னா அதை தாராளமா ஆதரிக்கலாம், அதுல எந்த சிக்கலும் இல்லை. இன்ஃபேக்ட் அது தேவை. ஏன்னா இப்போ நமக்கு 40 MPs தான் இருக்காங்க. நம்ம பாப்புலேஷன் இந்த லாஸ்ட் 50 yearsல எவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ நம்மளோட எம்பிஸோட எண்ணிக்கையும் அதிகமாகணும். ஏன்னா இப்போ ஒரு எம்பி எவ்வளவு மக்களை ரெப்ரசன்ட் பண்றாருன்னு இருக்குல்ல, அது அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அப்போ மக்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கம்மியாகுது இல்லை, அப்போ குவாலிட்டி ஆஃப் ரெப்ரசன்டேஷன் கம்மியாகும்ல. அதை நீங்க சரி பண்ணணும்னா ப்ரொபோஷனலா இந்தியா முழுக்க எம்பிஸை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு 50%, 100%, 200% எவ்வளவு தேவையோ அவ்வளோதுக்கு இன்க்ரீஸ் பண்ணுங்க, அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா ப்ரோரேட்டா பேசிஸ் இல்லாம 2011 சென்சஸ் படி நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோம், இல்லைனா அதுக்கு அடுத்து எடுக்க போகிற சென்சஸ் இருக்குல்ல, ஃபியூச்சரில் வரப்போகிற சென்சஸ் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி நாங்கள் டீலிமிட்டேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பெரிய இழப்பு இருக்கு. அது மிகப்பெரிய சிக்கல். அதனால காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவில் பிஜேபியை என்ன பண்ணாலும் நாங்கள் முட்டிட்டு இருப்போன்றது இருக்கு.
திமுகவும் இதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தாங்க. ஏன்னா திமுக இதுக்கு முன்னாடி பிஜேபி திட்டி தான் அவங்க ஓட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால பிஜேபி என்ன பண்ணாலும் நான் திட்டுவேன்ற ஸ்டாண்ட்ல இருந்தாங்க. இன்னைக்கு திமுகவுக்கு அந்த தேவையில்லை. அதனாலதான் திமுக இப்போ கிளியரா சொல்றாங்க, ப்ரோரேட்டா பேசிஸ்ல எடுத்தா எனக்கு பிரச்சனை இல்லைன்றாங்க. அதுல நிஜமாவே பிரச்சனை இல்லை. திமுக இப்பதான் கரெக்டான இடத்துக்கு வந்திருக்காங்க. காங்கிரஸ் இருந்து பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இப்ப கரெக்டான ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம ஆனா இதுல ஒரு சிக்கல் என்னன்னா, அதுல தெளிவு இல்லைனாலும் அதை அப்போஸ் பண்ணும். டீலிமிட்டேஷன் ப்ரோரேட்டா பேசிஸ்ல நீங்க கொண்டு வருவீங்களா இல்லையான்ற தெளிவு இல்லைன்னா அதையும் அப்போஸ் பண்ணணும். இப்ப பிஜேபி அந்த இடத்துல விளையாடுறாங்க. ஏன் அந்த கரெக்டா அந்த டெக்ஸ்ட்ல கொடுக்க வேண்டியதானே? பில்ல இல்லையே, ப்ரோரேட்டான்ற வார்த்தையே அங்க இல்லையே. அப்ப அப்படிலாம் இருந்ததுன்னா அமித்ஷா அவரோட வார்த்தைக்கெல்லாம் நம்ம ஃபுல் வெயிட்டேஜ் கொடுத்துட முடியாது. அவரோட வார்த்தை வேற, ஆக்சுவல் டெக்ஸ்ட்ல அது இருக்கணும். ஸோ அதனால இதுல தமிழ்நாடு ரொம்ப கிளியரா இருக்கு. ஆனா காங்கிரஸ் பார்ட்டி ஒன்றும் எட்டப்பர்லாம் பத்தி பேசுறதுக்கு காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஒன்றும் பெரிய தகுதி ஒன்றும் கிடையாது. யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க கரெக்டா எட்டப்பர் அப்படின்ட்டு, கரெக்டா வந்து பேசுறாரு. 2009 காங்கிரஸ் பார்ட்டி என்னவா இருந்தாங்கன்னு நமக்கு தெரியும். தமிழ்நாட்டில் அதிக நேரங்களில் எட்டப்பரா இருந்தது காங்கிரஸ் பார்ட்டி தான். தமிழ்நாட்டுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னா காங்கிரஸ் தான். இந்தியாவுக்கும் நிறைய பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கும் நிறைய பிரச்சனை. அதனால காங்கிரஸ் பார்ட்டிக்கு இதை பத்தி பேசுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. இன்ஃபேக்ட் என்னோட விருப்பமே என்னன்னா, இந்த கட்சிகள் இருக்காங்க பாருங்க, ரீஜனல் பார்ட்டிஸ், காங்கிரஸ் பார்ட்டி பிஜேபியில் எக்ஸ்போஸ் பண்ணும். இப்போ இந்த பிரச்சனை வந்திருக்கு, மேகதாது இஷ்யூ, ஏன் விட்டு வைக்கிறாங்க? எக்ஸ்போஸ் பண்ணலாம் இவங்களெல்லாம். ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கன்வீன் பண்ணி சர்ற மாதிரியே எல்லா பக்கமும் கேள்வி கேட்டால் தெரியும் அவங்களுக்கு. இப்போ உட்காந்துட்டு என்னென்ன பேச்சு பேசுறாங்க. இதுல இப்போ ஒரு புது ட்ரெண்ட் என்னன்னா, இதுக்கு முன்னாடிலாம் காங்கிரஸ் பார்ட்டி ஒரு 5 இயர்ஸா குவைட்டா இருந்தாங்க, சைலண்ட் மோட்ல இருந்தாங்க. இப்ப தப்பையும் பண்ணிட்டு பயங்கரமா பேச்சும் பேசுறாங்க. ஓகே, அது மேபி அவங்களுக்கு அந்த அமைச்சர் பதவியெல்லாம் கிடைச்சனால இப்படிலாம் பேசுறாங்களான்னு தெரியல. ஒரு பூஸ்ட் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. ஆமா, அது பயங்கரமா பேசுறாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம பின்னோக்கி போய்கிட்டு இருக்கோன்றதான் காட்டுது. காங்கிரஸ் பார்ட்டி டாமினன்ட் ஆகுறாங்க, பிஜேபி டாமினன்ட் ஆகுறாங்க, இன்னொரு சைட்ல நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாமே நமக்கு நம்மளை நெருக்குறாங்க. இது எல்லாமே நம்மளை பின்னுக்கு தள்ளிட்டு இருக்கு. இங்க தமிழ்நாட்டுக்குள்ள பார்த்தா ஒரு வீக்கான கவர்மெண்ட் இருக்கு, ரீல்ஸை வச்சு ஓட்டிட்டு இருக்கிற ஒரு கவர்மெண்ட் இருக்கு. ஸோ இதுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இருக்கு பாருங்க. இங்க நம்ம வீக் ஆகிக்கிட்டே இருக்கோம், நமக்கு எதிரானவர்கள்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்காங்க, மற்ற மாநிலங்களும் ஒன்று ஸ்குவீஸ் பண்றாங்க, நமக்கு உரிமைகளை வென்றெடுக்க முடியல. ஓகே, ஸோ அதனால இது சிக்கலான ஒரு சூழல் தான். இது ஆக்சுவலாக நம்ம சாதாரணமாக பேசினாலும் இது மிகப்பெரிய சிக்கல் நமக்கு. பார்க்கலாம். நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.